ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, பெரிய ஏலக்காய், கல்பாசி, லவங்கம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுபட்டதும் 6 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குங்க. இப்போது ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது புதினா ஒரு கைப்பிடி அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போது நம்ம 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்குங்க. இப்போது தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அரிசி தான் போட்டிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே அது மேலே கொத்தமல்லி இலையை ஒரு கைப்பிடி அப்படியே தூவி விட்டுக்குங்க. பாருங்கள், கொத்தமல்லியை தூவிட்டு இப்போது நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.